ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அக்கா புட்டிங் செஞ்சு ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். செஞ்சிடலாமே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு புட்டிங் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரஸ்க்கு வச்சு நம்ம புட்டிங் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சம் தேவையான அளவு ரஸ்க்கு எடுத்து அதை கொஞ்சம் முங்குற லெவலுக்கு, அதாவது அது நனைஞ்சால் ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு மட்டும் பால் ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 கரண்டி ஜீனி எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ சுகரை நான் கேரமலைஸ் பண்ணணும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே கேரமலைஸ் ஆயிரும். இந்த மாதிரி திரண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும், தண்ணி ஊற்றிடாதீங்க. பார்த்தீங்களா, இப்போ சுகர் எல்லாம் ஓரளவுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் திரண்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கேரமல் வந்துருச்சு நல்லா. இதை நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ, அதாவது புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 முட்டை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ரஸ்க்கு இதில் போடணும். ரஸ்க்கு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, பால் போட்டு, அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். ரொம்ப கூலாக மசிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இதில் முட்டை வடை போகிறதுக்காக கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ரஸ்க்கெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அப்படின்னா மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மில்க் மேடில் இருக்கிற சுகர் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் சுகர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட்லேயே நிறையா சுகர் இருக்கும். அண்ட் நம்மளும் கேரமலைஸ் பண்ணி சுகர் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சுகர் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி குக்கரில் ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இப்போது எதையாவது வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தட்டிடலாம். பாருங்கள், தட்டினோடனே சூப்பராக விழுந்துடும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம புட்டிங். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே இன்றைக்கி தான் முத இந்த புட்டிங்கை செஞ்சு பார்த்துருந்தேன். சூப்பராக வந்துருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரைலே வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக எல்லாமே வந்திருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.